இருக்கு, ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது கைஸ். கேக் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க போற அவன் ஓடி பாருங்க கைஸ், சுழல் பாருங்க. ஆக்சுவலாக அதுக்கு மதம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அதனால யாருமே பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு வேற சொன்னாங்க. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு விஆர் வித் லவ்லி விஜய் ராகவ். கைஸ் நம்ம இப்போ எங்கே போங்க, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்போ நம்ம எங்கே போகிறோங்கிறது வந்து சர்ப்ரைஸு. ப்ரோமோலே பாட்டு வந்திருப்பீங்க. நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம், வாங்க போவோம். டைமிங் லோடுனாலே நம்ம தான். இப்போ பாருங்க, பஸ்ஸை மட்டும் மிஸ் பண்ணலை. என் பேர் விஆர் கிடையாது. எஸ், வண்டியை நம்ம இப்போ ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம எங்களே ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு பஸ் வந்துட்டுருக்கு. ஒரு பஸ்னால் கவர்மெண்ட் பஸ் தான். டாப் ஸ்லீப்புக்கு போகிறக்கு ஒரே ஒரு பஸ் மார்னிங் இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸை தான் நம்ம தேடி ஆனமலை வந்திருக்கிறோம். பஸ் வந்து ஜர்க் கொடுத்துருச்சு, அதனால் தூக்கமெல்லாம் பறந்து போயிடுச்சு. 6:15 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் 2 பேரும் கேக் சாப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கேக் சாப்பிடுங்க, ஸ்வீட் வாங்கியாச்சு. அவ்வளவுதான், அவ்வளோதானே, அவ்வளவுதான். தூக்கத்தில் இருக்கேன், அதனால் அவன் எதுவும் பேச மாட்டேங்கிறான். பஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் பாருங்க, தாறுமாறாக பேசுவான், தாறுமாறா. வெற்றிகரமாக பஸ்ஸை பிடிச்சி சீட்டை பிடிச்சி கரெக்டாக உட்காந்தாச்சு. பயங்கரமான பயணத்தில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா எல்லோரும் எங்களையவே பார்த்துட்ருக்காங்க. அதுவே எங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். காலையில் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது நமக்கு ஃபஸ்ட் டைம் தான். நம்ம அப்போல்லாம் இந்த மாதிரி நம்ம போகிறது. ஸோ அதனால் அது பார்க்கவே கொஞ்சம் நல்லா சூப்பராக மாசாக இருக்குது. சரி, இன்னும் பார்ப்போம் என்னென்ன டாப் ஸ்லிப்பில் இருக்குன்ட்டு பார்த்துட்டே இருக்கும். கைஸ், மார்னிங் அந்த சன்லைட்டுக்கும் இதுக்கும் வேறு லெவலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த நேச்சர் பியூட்டி இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பஸ் ட்ராவல் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எனக்கு கொடுக்குது. அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். மாப்பிள்ள இங்கே தான்டா வருது, டோரை க்ளோஸ் பண்ணுறோம். வருதுடா நோக்கி வருது, படையெடுக்குது, கத்துது. ஏதோ சம்திங். ஓ ஷிட், அவ்வளோதான்டா மாப்பிள்ள, போயிடுச்சு, ஓடிடுச்சு. எஸ், இப்போ நம்ம வந்து டாப் ஸ்லிப் வந்தாச்சு. இவர் தான் நம்ம ஃப்ரெண்ட் அண்ணன். ஃப்ரெண்டோட அண்ணன் தம்பி என்ன. ஸோ வரும்போது யானை பார்த்தது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி மறுபடியும் அங்கே பாருங்கள், ஒரு கேளமான ஓடுது கிடுதுக்குன்னு. அதுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. இவன் பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சுட்டு வர்றாங்க. ப்ரோ, உங்கள் பேர் என்ன ப்ரோ? லட்சுமணன் ப்ரோ கூட தான் ராமன் ப்ரோ மீட் பண்ணுறதுக்கு பதிலாக அவர் தம்பி லக்ஷ்மணன் மீட் பண்ணிட்டோம். அப்படியா? ஓ, ராமன் லட்சுமணன். நைஸ். நம்ம வந்து ராமன் ப்ரோ அவரோட வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 2 hours 3 hours மறுபடியும் ஃபாரஸ்ட்குள்ளே போய் சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தைல மரம் வாசம் அப்படியே ஹெவியாக தூக்குது. யூகாலிப்டஸ். படிடா, ஒழுங்கா படிடா. ஐ நோ. ஓகே, நேச்சுரலான ஸ்மெல்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. வாங்க இன்னைக்கு என்னென்னலாம் வருதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா?
இதெல்லாம் பார்க்கும்போது இயற்கையோட அற்புதத்தை பாருங்களேன். ஒரு மரத்தை பிடிச்சி இன்னொரு மரம் அப்படியே படர்ந்து படர்ந்து படர்ந்து. ஸோ கைஸ், எஸ், ஃபைனலாக நம்ம அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அதே பிளேஸ்க்கு நம்ம வந்துட்டோம். இங்கே வந்தோடனே தான் வருது, கோல்டு வருது போகுது. இப்போ வந்திருக்குது, அடுத்து எப்போ போகும்னு தெரில. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிளேசஸ்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ராம் ப்ரோவோட தம்பி லட்சுமணன் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கூட போகிறோம். இன்னும் நிறைய எக்ஸைட்மெண்ட்டான வியூலாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு எப்படின்னு தெரில. பாருங்கள், இன்னும் சூப்பரான வியூலாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே வைஃபைலாம் இருக்குது, நெட்வொர்க் இஷ்யூ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் ஒய்ஃப்னு கேட்கும். வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க. ஒய்ஃபைல இருக்குது, நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு தென் மறுபடியும் இப்படியே போனால் பரமிக்கணும். இப்படியே போய் ஒரு 8 கிலோமீட்டர் போனீங்கன்னா என்ன இருக்குது, சோலையார் டேம் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் பக்கம் தான். வாங்க, அடுத்து என்ன எக்ஸைட்மெண்ட்டான பிளேசஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். கமான் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆனால் இங்கே தான் யாருமே இல்லை. அவனுக்கு 2 அத்தை பண்ணி எப்படி இருப்பான்னு காட்டுங்க. போதும்டாமா. இப்போ என் தம்பி ஜெயலலிதா வந்து ஒரு பாட்டு பாடுறான். நம்ம பார்த்தவன் உங்க அப்பா மிஸ்ல கேட்டவன். நம்ம குடும்பம் சார். ஐயோ, இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இவர் தான் ரொம்ப நம்மளை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு தெரில. ஸோ கைஸ், இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா பூமிதி திருவிழான்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அந்த கோயில். பின்னாடி பார்த்தீங்கன்னா மதம் முடிச்ச யானை ஒன்று சுற்றிட்டு கிடக்குது. மரத்தையே உரசி அப்படி இப்படின்னு குதிச்சுட்டு கிடக்குது. கேட்டால் மதம் முடிச்சுங்கிறாங்க. ரொம்ப பெருமையா இருக்கா. எல்லாமே யானைக்கு ட்ரைனிங் கொடுக்குற பிளேசஸ் தான். ரொம்ப பெருமையா இருக்கா. ஆக்சுவலாக அதுக்கு மதம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, அதனால யாருமே பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு வேறு சொன்னாங்க. அங்கே பாருங்கள், அங்கங்கே மேய்ஞ்சிட்டே இருக்குங்க ஒவ்வொரு யானையுமே. அவன் ட்ரெயின் பண்ணுற இடம். ரொம்ப பெருமையா இருக்கா. ரொம்ப பெருமையா இருக்கா. அவ்வளோ அழகாக இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு குட்டி யானை கிட்டையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா குட்டி யானை அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும். என்னை மாதிரியே பார்க்கணும். ஃபுல்லாக இருக்குங்க. அதை பற்றி யோசிக்காம இன்டர்நெட் இல்லை, இந்த கால்ஸும் பேச முடியாது. எனக்கு குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தா. அந்த வண்டி வருது, அப்படியே எல்லோரும் போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ், இதுதான் அந்த எலிஃபண்ட் கேம்ப்பு. மலைக்கு இடையில தான் இந்த வில்லேஜே இருக்குது. கவர்மெண்ட் இவங்களுக்கு ஹவுஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி பயங்கரமாக பார்த்துருக்காங்க. பெரிய விஷயம். மேட்ரு என்னன்னா, 4-5 கிலோமீட்டர் நம்ம நடந்தே தான் போக போகிறோம். ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா வெயில் அடிக்குது, எப்படி நடந்து போகிறதுன்னு தான் தெரியாமல் விழிப்பினிங்கே தரணும். பாருங்கள், ஏதோ சுடுகாடு இருக்கோமா. ஸோ இங்கே ஏதோ ஒரு பூஜையை போட்டுட்டு அப்படியே நம்ம இந்த காட்டுக்குள்ளே போக போகிறோம். ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? நக்குன்னு ஐயம்மா. குழம்பிகிட்டே வர்றான். உங்கள் குழம்புல இப்போ கதருங்க 5-6 கிலோமீட்டருங்கிறாங்களே. 2 கிலோமீட்டர் அந்த தாத்தா சொன்னார். அந்த தாத்தா பேச்சு கேட்டு வந்தோம். அவனை கேட்காத நானே சொல்றேன். 2 கிலோமீட்டர் வா. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றை கடக்க போகிறோம். நீங்களே பாருங்கள், தண்ணி ரொம்ப பயங்கரமாக வருது. அப்படி இல்லை, சம்மர் தானே, அதனால் அப்படி தான் வரும். அதனால் பார்த்து. ஸோ கைஸ், இப்போ வைல்ட் அனிமல்ஸ் ஏதாச்சும் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சவுண்டு விட்டே போகணும். மாப்பிள்ள ஒரு சவுண்ட் விடுவோம், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சவுண்டோட போகிறோம். அவங்க சவுண்ட் விடுவோம்.
ஐயோ ஐயோ இது குறி நாய்ங்க. இது லேடிஸ் கோழி. லேடி சாப் செம காடுங்க. இது பதுங்கி இருந்தாலும் தெரியாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். தண்ணி ஃபுல்லாக வந்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல்லான்ட்டு இல்லை, ஒரு மீடியமாக வந்தால் கூட நல்லா இருக்கும்ல. இன்றைக்கி சம்மரில், ஸோ அதனால் நேற்று மழை பெஞ்சாமா, ஸோ இன்றைக்கி பெய்யலை. காண்டு இருக்கணும். இங்கே பாருங்க guys, சுழல் பாருங்க. விழுந்தான், ஜோலி முடிஞ்சு. ஏய் மாப்பிள்ள, ஐ திங்க் இதுதான் காண்டூர் கனாலோட இது. டே அவங்க தான் ஏதாவது சொல்கிறாங்கண்ணா. ஆனால் இது நல்லா டீட்டெயிலாக அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா தலை சுற்றுமா கைஸ். ஆனால் எங்களுக்கு அப்படிலாம் தான் தெரில. பாருங்கள், இதான் ஃபுல் லைஃப் ஃபாரஸ்ட். இந்த தண்ணி தான் அப்படியே வேறு எங்கேயோ போகுதாம்மா. இங்கே பாருங்கள், செம இது போய் ஆதரவு போயிட்டு இருக்கு. வாங்க இன்னும் எவ்வளோ தூரம். ஃபைனல் டச். எப்போ வெள்ளம் வரும்னு சொல்லவே முடியாதம்மா கைஸ். இந்த மாதிரி சுழல் தெரியுதா? ஆக்சுவலாக அண்டர் கிரவுண்டில் வாட்டர் போகுதாம்மா. அது அப்படியே அங்கேருந்து அப்படியே வந்து அண்டர் கிரவுண்டில் போகுது. இங்கிட்டு கேரளா வாங்க, இங்கிட்டு நம்ம தமிழ்நாடு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். நீ கேரளா போ. இப்போ நானும் கேரளா வந்துட்டேன். ஞான் ஸ்டேட்டே மாறி. அவ்வளோதான், இங்கிட்டு கேரளா, அங்கிட்டு தமிழ்நாடு, அம்பிட்டு தான். மலையை கொடைஞ்சு வாய்க்காலாக கன்வெர்ட் பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் வேர்த்திருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்பனுக்கு அடிப்பாங்க, இருறா பார்த்துட்டு போடான்னு வைக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ நேரம் பேசி சிரிச்சுட்டு. என்ன பண்ணிருக்கீங்க? ஸோ கைஸ், ஒரு நல்ல தூக்கத்தை போட்டாச்சு. மால் பாருங்க, தூங்கவும் அடுத்த அதனால பாருங்க மாப்பிள்ள வந்த மாதிரி மாசு எழுந்துரு எழுந்துரு பாரு இங்க பாரா எழுந்துரு அது பாரு இங்க பாரு பாரு இங்க பாரா. ஸோ கைஸ், அவங்க சாமியில் விட்டு முடிச்சுட்டாங்க. அப்படியே அவங்க 5 கிலோமீட்டர்ஸ்க்கு இங்கே பாருங்க நம்ம ஃப்ரெண்டு ராமு. அதான் மாசு போகிற சும்மா இரேண்டா. ஐயோ தெரியுறாரு. யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறாங்க? அப்படியே நிற்கிறாரு. ஒன்றும் பாருங்க, ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது கைஸ். ரொம்ப பெருமையா இருக்கா. சின்ன தம்பி, நம்ம கோயம்புத்தூர் அங்கலக்குறிச்சி பிடிக்கிறதுக்கு 1 மாதம் ஆச்சு. இவர் தான் அவர். ரொம்ப பெருமையா இருக்கா. சின்னத்தம்பி யானையை கோவை மக்கள் அவ்வளவு எளிதில் மறந்துவிட மாட்டார். ஸோ கைஸ், எஸ், ஆக மொத்தம் எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டோம். ஃபோனில் சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது, வீடியோ ஷூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு நைட்டு டின்னரை, ஆமாம் நைட்டு டின்னரை பயங்கரமாக முடிச்சுட்டு அடுத்து செலிப்ரேஷனை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பார்த்தீங்களா, பசியில் உளர்றேன். உங்களுக்கு நான் டின்னரை முடிச்சுட்டு வர்றேன். ஓகே.